நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, காரைக்குடியில் சீமானின் முதல் வெற்றி, அதிரப்போகும் சட்டமன்றம், இதை பற்றி தான் சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். அதனால நேரம் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும். அப்புறம் நண்பர்களே, நான் அந்த காணொலியில் இருக்கக்கூடிய அந்த கோணம் வித்தியாசமா இருக்கு, அது நேரா இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க உணரலாம். அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நேரா வச்சு பேசணும்னா இந்த பின்புறம் அப்படிங்கிறது கொஞ்சம் சரியில்லாம பார்க்கறதுக்கு விகாரமா இருக்குமே தெரியும். ஏன்னா சுவர் அங்க பல அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால நம்ம விவசாயம் அப்படிங்கிறதுல விவசாயம் சார்ந்த பொருட்கள்லாம் இந்த குட்டாயில வச்சிருக்கோம். அதனால இந்த மேற்கூரை தெரிகிற மாதிரி அந்த கோணத்தை மாற்றி வச்சு தான் நான் பேசிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு சில நாட்கள் கொஞ்சம் பொறுத்துங்க. இப்ப விரைவில் இந்த ட்ரைபேடு, நல்ல ஒரு தரமான மைக்கு, முடிஞ்சா இப்ப இந்த கைபேசி நம்ம பேசிட்டு இருக்க காணொலி பதிவு பண்ணக்கூடிய இந்த காணொலி இந்த அலைபேசி கூட ஒரு 6 வருடத்துக்கு முன்னால் 2020 வாங்கினது. மீண்டும் ஒரு புதிய ஒரு கைபேசி வாங்குவதற்கான முயற்சி இருக்கு. அதை பண்ணிட்டேன்னா, இதெல்லாம் நான் வாங்கிட்டேன்னா நமது காணொலியில சிறப்பா தரமானதாக இருக்கும். அதே சமயத்தில் எனது வேலைப்பணி, விவசாய வேலைப்பணியும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால தரமான முறையில் காணொலி பதிவிடுவேன். அதனால தொடர்ந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இப்போதைக்கு இதை கொஞ்சம் பொறுத்துக்குங்க. சரி நண்பர்களே, இப்ப விடயத்துக்குள்ள போறதுக்கு முன்ன ஒரு தகவல். அதாவது பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னும் 30 நாட்கள் தான் இருக்கு. அப்ப இந்த 30 நாட்கள்ல நாம என்ன செய்யணும், நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படிங்கறத பற்றி நம்ம இப்ப இருந்தே திட்டமிடணும். அந்த வகையில எனது வாக்கு சாவடியில கடந்த தேர்தலில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் 80 வாக்குகள் நாங்க வாங்கியிருந்தோம். இதை அப்படியே 2 மடங்காக ஒரு 150 வாக்குகளுக்கு மேலாக இந்த தேர்தலில் வாங்கி காட்டணும் அப்படிங்கிறது எனது தனிப்பட்ட ஒரு இலக்கு. இதே மாதிரி நமது கட்சி உறவுகள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் சார்ந்த அந்த வாக்குச்சாவடிகளில் கடந்த தேர்தலில் எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்கீங்களோ அதிலிருந்து ஒரு 2 மடங்கு வளர்ச்சியை இந்த தேர்தலில் வாங்குவதற்கான முயற்சியில் நம்ம ஒவ்வொருத்தரும் முன்னெடுக்கணும். அதாவது நாம் தமிழ்ச்சி இந்த தேர்தலையே வெற்றி பெறணும், அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகணும் அப்படிங்கிறது தான் நமது எண்ணம், ஆசை, கனவு எல்லாமே. இருந்தாலும் இருக்கக்கூடிய கல சூழல் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னா அதற்கான அந்த மாதிரி இல்ல. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் 2 மடங்கு வளர்ச்சியை நம்ம காட்டணும். இதை நிரூபிச்சிட்டாலே இது அடுத்து 2031 தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு அடிப்படையா இருக்கும். அப்ப எளிமையா அந்த தேர்தலில் வெல்வதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால நமது உறவுகள் ஒவ்வொருத்தரும் அதற்காக இப்போதிலிருந்தே திட்டமிடுதல், அதற்கான வியூகம், அதற்கான செயல்பாடுகள் எல்லாத்தையும் தொடங்குவோம். நான் எந்த மாதிரி திட்டமிடுதல் வச்சிருக்கேன் அப்படிங்கறதையும் நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி உங்ககிட்டயும் ஏதாவது அந்த மாதிரி ஆலோசனைகள், திட்டங்கள், வியூகங்கள் இருந்ததுன்னா அதையும் பகிர்ந்துங்க. இது ஒன்றும் சிதம்பர ரகசியம்லாம் கிடையாது. இதை பார்த்து காப்பி அடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்ல. எளிமையா வெளிப்படையா பகிர்ந்துக்குவோம். அப்படிங்கும்போது நம்ம மற்ற உறவுகளை எப்படி செய்யணும், அவங்க பகுதியில் எப்படி என்ன செய்யணும் அப்படிங்கறத மற்ற உறவுகளுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். நல்லா தாராளமா பகிர்ந்துக்குவோம். சரி நண்பர்களே, நானும் ஒரு நாட்கள் அதை பகிர்ந்துக்கிறேன். இப்ப வாங்க நேரா வெடித்துக்குள்ள போகிறேன். திருச்சியில பிப்ரவரி 21ஆம் தேதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது. சீமான் அவர்கள் 234 தொகுதி வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிவிச்சாங்க. மன்னிக்கணும் நண்பர்களே, ஒரு சிற்றுந்து போகுது, அதனால இடையூறா இருக்கும். சரி, இப்ப அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே சீமான் அவர்கள் தான் காரைக்குடி தொகுதியில போட்டியிட போவதாக அறிவிச்சாங்க. சரி, இப்ப மற்ற தொகுதி வேட்பாளர்கள் கடந்த தேர்தலில் அந்த தொகுதியில் எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்களோ அதுல இருந்து ஒரு 2 மடங்கு வளர்ச்சியை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வாங்குவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா காரைக்குடியில் அண்ணன் சீமான் அவர்கள் போட்டிடுறாங்க பாத்தீங்களா, இப்ப அந்த தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் வென்றே ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா இது 2031 தேர்தலுக்கு ஒரு அடிப்படை. அப்ப அண்ணன் சீமான் அவர் இன்னைக்கு பொதுக்கூட்டத்திலையும் சரி, மாநாடுகளிலும் சரி எந்த அளவுக்கு உறக்க பேசுவாங்க, எந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். அப்ப அதே ஒரு ஆக்ரோஷம், அதே ஒரு வெளிப்பாடு, அந்த பேச்சு சட்டமன்றத்திலையும் ஒலிக்கணும். அண்ணன் சீமான் அவருடைய குரல் ஒலிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பல பேருடைய ஆசை, கனவு. அப்ப அதற்காக அண்ணன் சீமான் அவர் காரைக்குடி தொகுதியில வென்றே ஆக வேண்டும், இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கறதா நமது எண்ணமா இருக்கு. அதனால நமது காரைக்குடியை சேர்ந்த உறவுகள், பொறுப்பாளர்கள் கடுமையா நிச்சயம் உழைப்பாங்க, நம்ம சொல்லவே தேவையில்லை. அப்ப இப்ப என்ன ஒரு மாற்றம் நடக்கும், இப்ப காரைக்குடி தொகுதியில அண்ணன் சீமான் அவர்கள் வென்றா என்ன நடக்கும் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லி இருப்பாங்க, நான் தமிழ்நாட்டின் முதல்வராக ஆனால் இந்த தமிழ்நாட்டை எப்படி மாற்றுவேன், இந்த தேசத்தை எப்படி மாற்றுவேன், ஒரு சிங்கப்பூரை போல எப்படி மாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பல திட்டங்கள் சொல்லியிருப்பாங்க. இதுல அண்ணன் சீமான் அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இந்த இலவசம், அது மற்ற கட்சி இலவசம் வேற, நம்ம கட்சியினுடைய இலவசம் அப்படிங்கிறது தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான தூய குடிநீர், இது இலவசமா நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா, எம்எல்ஏவா அந்த தொகுதியில வென்றெடுக்கும் போது, வெல்லும் போது அதை செயல்படுத்துவாங்க, நிச்சயம் செயல்படுத்துவாங்க. அப்படிங்கும் போது மற்ற தொகுதி மக்கள், மற்ற தமிழ்நாட்டில் உள்ள மற்ற மக்கள் நிச்சயம் உற்று நோக்குவாங்க. அப்ப இது தாண்டி இன்னும் பல விஷயங்கள், சாதி, மத, போதை, லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதியும் நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப அதையெல்லாம் சீமான் அவர்கள் தனது தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதிகளில் அதை கட்டுப்படுத்தும் போது, இதை தடுக்கும் போது நிச்சயம் அப்ப சீமான் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவா இருக்கும்போது இந்த அளவுக்கு பண்றாரு. அப்ப சீமான் தமிழ்நாட்டின் முதல்வரா ஆனா அப்ப தமிழ்நாடு முழுவதும் இது அமல்படுத்துவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு நிச்சயம் வரும். இது மற்ற தொகுதி மக்களும் சரி, தமிழ்நாடு முழுக்க இருந்தும் சரி, நிச்சயம் அதை உற்று நோக்குவாங்க.
அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை தான், குப்பையை நெருப்பை போட்டு மூட முடியாது, ரொம்ப நாள் மூட முடியாது அப்படிங்கும் போது அதே மாதிரி தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த செயல்பாடுகளை ரொம்ப நாளா இந்த ஊடகங்களாலே மறைச்சி வைக்க முடியாது. நிச்சயம் இது வெளிப்படும், மக்கள் அறிவாங்க. அப்படிங்கும் போது நிச்சயம் மக்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். சரி, ஏன் இப்படி ஒரு தொகுதியில இந்த அளவுக்கு மாற்றத்தை செய்யக்கூடிய சீமான் நாளைக்கு முதல்வராக வந்தா, தமிழ்நாட்டின் முதல்வராக வந்தா ஏன் செய்ய மாட்டாரு, அப்ப நிச்சயம் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயம் மக்களுக்கு வரும். அப்படிங்கும் போது 2031 தேர்தலில் நாம் தமிழ் வெற்றி பெறுவதற்கும் அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்ப அதற்காக நிச்சயம் இந்த தொகுதியில, காரைக்குடி தொகுதியில சீமான் அவர்கள் வெற்றி பெறணும். அதற்காக நமது கட்சியினுடைய உறவுகள் பொறுப்பாளர்கள் கடுமையா உழைக்கணும் அப்படிங்கறதான் எனது தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் களத்தில் இறங்கி நிச்சயம் செயல்படுவோம். இப்படி இது ஒருபுறம் இருக்க, அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில எளிமையா இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி, குறிப்பா இந்த திமுக எளிதில் வெற்றி பெற வச்சிருவாங்களா, விட்டுருவாங்களா அப்படின்னா நிச்சயம் விட மாட்டாங்க. அதுக்கு என்னென்ன சூழ்ச்சிகளை செய்யணுமோ, என்னென்ன சதி செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வாங்க. இப்ப கூட ரகசிய ஓட்டன் ஒரு காணொலி பதிவுல பதிவிட்டு இருந்தாங்க. மீண்டும் இந்த நடிகை விஜயலட்சுமி கொண்டு சீமானுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க, ஏதோ ஒரு வகையில பயன்படுத்துவாங்க. சீமானுடைய பேரை கெடுக்கிறதுக்கோசரமோ இல்ல பழைய அந்த விஷயத்தை தோண்டி எடுத்து மக்கள் மனதில் சீமான் மீது இருக்கக்கூடிய அந்த பழைய விஷயங்களை தோண்டி எடுத்து ஒரு அவதூறு பரப்பக்கூடிய விஷயமோ இல்ல மதிப்பை கெடுக்கக்கூடிய விஷயத்தை எது வேணுமாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதிவிட்டு இருக்காங்க. ஏன் விஜயலட்சுமியே கூட இறக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி அதுல பதிவிட்டு இருக்காரு. இப்படி எதை வேணுமாலும், அதாவது திமுக தாங்கள் வெற்றி பெறுவதற்கு இல்லைன்னா சீமானை வெற்றி பெறாமல் செய்வதற்கு என்ன வேணுமாலும் செய்வாங்க, எந்த எல்லைக்கும் போவாங்க. அதனால திமுக இந்த சதி கோட்பாடு எல்லாத்தையும் முறியடித்து நாம் அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி பெற வைக்கிறது தான் நமது மிகப்பெரிய ஒரு சவால். நிச்சயம் இந்த சவால் நம்ம வென்று காட்டணும், சீமான் அவர்கள் வெல்ல வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல எனக்கு கருத்தை பதிவு பண்றேன். அதனால நண்பர்களே, நம்ம எவ்வளவு தடைகளா இருந்தாலும் சரி அதை உடைத்தெறிந்து அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி பெற வைப்போம். அதற்காக நம்ம களமாடுவோம். இதை பற்றி இந்த மற்ற தமிழ்நாடு முழுக்க நம்ம அனைத்து தொகுதிகளுக்கான ஒரு வேலைப்பாடு என்ன, செயல் திட்டம் என்ன அப்படிங்கிறதையும் பேசுவோம். அதே மாதிரி குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான அங்க என்ன செயல்களை முன்னெடுக்கணும், எந்த மாதிரி மக்கள்கிட்ட பேசணும், எந்த மாதிரி அணுகணும் அப்படிங்கிறதை பற்றி நம்ம பேசுவோம். சரிங்க நண்பர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.